சட்டம் ஒழுங்கு சரியில்லாம இந்தியனுக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின் வரலாறு. இந்தியா நியூசிலாந்து ஃபைனல் மேட்ச்ல இந்தியா மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றது. 4 விக்கெட் வித்தியாசத்துல இந்த வெற்றியை சாம்பியன் டிராபி இந்தியா இதோட 3வது முறை சீக்கிரம் தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் அமைஞ்சிருப்பது நியூசிலாந்து மேல பல வருடங்கள் ஒரு பலியை தீர்த்தது என்று மிக முக்கியமான ஒரு விஷயமாக இது கருதப்படுகிறது. அது மட்டுமே இந்த மேட்சுக்கு 2000 நடத்த நம்முடைய நியூசிலாந்துக்கு ஃபைனல்ல இந்தியா பெரிய பெரிய ஜாம்பவான்கிட்ட இந்தியா அதை தோல்விட்டு அதற்கு பலிக்கு பலிதான் இந்த ஃபைனல் மேட்ச்ல இந்தியா அடைஞ்சிருக்கு. ஆனா மிக முக்கியமான மேட்சாக இதை கருதப்படுகிறது. இந்த மேட்ச் இந்தியாவுக்கு மிக முக்கியமான ஒரு கூசல் மேட்சாக இருக்கிறது. இந்த மேட்ச் மிக முக்கியமான ஒரு மேட்சாக சொல்லக்கூடவே நமக்கு மாளாது. அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு மேட்சாக இருக்கிறது என்பது பெருமையாக இருக்கிறது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்தில் பேட்டிங் பிடிச்சு ஃபர்ஸ்ட்ல 252 ரன்கள் எடுத்தார். இந்தியாவுக்கு சின்ன ஒரு தயக்கம் இருக்கிறது. ஆனா ரோஹித் சர்மா முக்கியமான மேட்ச்ல 76 ரன் அடிச்சு அவுட் ஆகும். இந்தியா தொடர்ந்து 2 விக்கெட்டு கூட விழுந்து 3 விக்கெட் அடுத்தடுத்து விழுந்ததால இந்தியாவுக்கு சின்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதுக்கப்புறம் எல்லாம் ஒரு ரன் ரேட்டை கொடுத்த பிறகு இந்தியாவுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்க முடியாது. இருந்தாலும் அவருடைய ஒரு தொடக்கம் நல்ல ஒரு முயற்சி 60 பால்களில் 48 ரன் அடித்து ஸ்ரேயஸ் அவுட் ஆனார். அதுக்கப்புறம் அந்த மேட்ச் இன்னும் தான் நிறைவேறதுக்காங்கலாம். இன்னைக்கு மேட்ச்ல கோலி கூட கை கொடுக்கல. முக்கியமா KL ராகுலை நமக்கு நம்பியே இருக்கலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு KL ராகுல் இந்த மேட்சை வெற்றி பெற்று கொடுத்திருக்கிறார். பேட்ரிக் பாண்டியா முக்கியமான நேரங்கள்ல 2-3 ஸ்டாக் அடிக்கிறாரு, அவுட் ஆயிட்டாரு. KL ராகுல் இந்த மேட்சில் மிக முக்கியமான ஒரு வெற்றி பதிவு செய்திருக்கிறார். இந்த இடத்துலதான் KL ராகுல் நம்ம கண்முன் நிற்கிறார். இந்த ஃபைனல் மேட்சில் வெற்றி பெற்றது இந்திய ரசிகர்கள் மொத்தவருக்கு நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்க. மீண்டும் இது போன்ற வீடியோ சந்திக்கும் உங்களுக்கு கிடைக்கிறது. சட்டம் ஒழுங்கு சரியில்லாம